ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா +2 ஃபிசிக்ஸில் யூனிட் 1ல் எலக்ட்ரிக் ஃபீல்டு due to an electric dipole at point on the axial அப்படிங்கிற டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். அது ஒரு எலக்ட்ரிக் டைஃபோலில் ஒரு கன்சிடர் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆக்சிஸில் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் டைஃபோல்னால் நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறதான் இந்த ஈக்குவேஷன் மூலயமா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் டைஃபோல் என்னன்னு பார்க்கலாம். 2 equal and opposite charge separate very small distance, that means dipole. A B அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்குவோம். ஏவில் -q, பியில் +q அப்படிங்கிற சார்ஜ் இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜும் 2a அப்படிங்கிற ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் டைஃபோல் அப்படின்னு சொல்கிறோம். டைஃபோலுடைய மிட் பாயிண்ட் ஏபியுடைய மிட் பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு சொல்கிறோம். ஓவிலிருந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இந்த டைஃபோலுடைய ஆக்சிஸில் சி அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த டைஃபோல்னால் இந்த சி அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து நாம் இந்த டெரிவேஷன் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். கன்சிடர் எ எலக்ட்ரிக் டைஃபோல் placed on the x-axis. A point C is located at a distance of r from the midpoint O. நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட் வந்து C. டைஃபோலில் மிட் பாயிண்ட் வந்து R அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த +q சார்ஜ்னால் இந்த C அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். த எலக்ட்ரிக் ஃபீல்டு at C due to a +q E plus vector equal to 1/4/0 q by r minus a whole square along BC. BCயில் நம்ம பார்க்க போகிறோம். r minus a whole square அப்படின்னு இருந்துச்சுன்னா நாம் பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பிசினுடைய டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வேணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓவிலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஏ. அதே போல் ஓவிலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஆர். பட் நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா பிலேருந்து பி டு சி தான். அப்போ ஆர் மைனஸ் ஏ, இந்த ஆர் டிஸ்டன்ஸில் ஏ மைனஸ் பண்ணால் பிசியோடைய டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதான் வந்து ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு இருந்துச்சு. அதே போல் இங்கே வெக்டர் சிம்பிள் ஏன் போடுறோன்னா நம்ம டைஃபோல் உடைய டைரக்ஷன் E ப்ளஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1/4/0 q by r minus a whole square b cap. B cap means unit vector. This equation is plus q நால C அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பிங்கிறது பி கேப் இஸ் அ யூனிட் வெக்டார் -q2 + q. ஏன் டைரக்ஷன் எப்போ போகிறோன்னா நம்ம டைஃபோனுடைய டைரக்ஷன் எப்போ வந்தால் மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு தான் இருக்கும். அப்போ டைஃபோல் மூமெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ -q + q அப்படின்னு ரெண்டு சார்ஜ் எடுத்துக்குவோம். அந்த ரெண்டு சார்ஜனுடைய டிஸ்டன்ஸ் 2a சொல்லுவோம். இந்த டைஃபோல் மூமெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு சார்ஜில் ஏதாவது ஒரு சார்ஜ் magnitude of the any one charge and distance 2a. இந்த சார்ஜினுடைய மேக்னிடியூட் வேல்யூயும் இந்த ரெண்டு சார்ஜினுடைய டிஸ்டன்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் வரக்கூடியதான் வந்து எலக்ட்ரிக் டைஃபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தோம்னா P வெக்டார்ஸ் ஈக்குவல் டு 2aq P கேப் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து இங்கே P கேப்னு சொல்லி போடலாம். இதே போல் -qனால் இந்த C அப்படிங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் C due to a -q E minus vector equal to 1/4/0 -q by
ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பி கேப். இங்கே பார்த்தாலும் நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் வந்து ஏவிலேருந்து சி வரைக்கும் வேணும். நமக்கு ஏலேருந்து ஓ வரைக்கும் டிஸ்டன்ஸ் தெரியும் ஏ, ஓலேருந்து சி வரை டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு தெரியும். இப்போ ஆர் ப்ளஸ் ஏ அதாவது இ மைனஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1/4 மைனஸ் q பை ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பி கேப்னு சொல்கிறோம். சின்ஸ் ப்ளஸ் q is located closer to the point C than minus q. இந்த ப்ளஸ் க்யூங்கிறது பார்த்தோம்னா மைனஸ் க்யூவோட சி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து க்ளோஸராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இதனால் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்கர் தென் இ மைனஸ். இங்கே இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட இந்த ரெண்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லென்த் ஆஃப் தி இ ப்ளஸ் வெக்டார் இஸ் ட்ரான் லார்ஜர் தென் இ மைனஸ் வெக்டார். அதான் வந்து நம்ம இங்கே குறிக்கும்போது கூட இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பி அப்படிங்கிற பாயிண்ட்னால சியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். அதே போல் ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வச்சு சியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ளைங் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து அப்ளை பண்ணுறோம். தி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் சி இஸ் இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் வெக்டார் ப்ளஸ் இ மைனஸ் வெக்டார். இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் வெக்டார் 1/4 q by r minus a whole square into b cap minus 1/4 q by r plus a whole square into b cap. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் 1q/4 ரெண்டுலேயும் பொதுவாக இருக்குது. அது இந்த ஈக்குவேஷன்லேயே வெளியே கொண்டு வந்துடலாம். q/4 1/r minus a whole square minus 1/r plus a whole square into b cap. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். q/4 r plus a whole square minus r minus a whole square divided by r minus a whole square r plus a whole square close the bracket b cap. நான் மேக்ஸில் ஃபார்முலா சொல்லியிருப்போம். a plus b whole square equal to a square plus b square plus 2ab. இதில் a minus b whole square equal to a square plus b square minus 2ab. இந்த ஃபார்முலாவை இந்த ஈக்குவேஷனையே நியூமரேட்டருக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோமா q/4 bracket r square plus 2ra plus a square minus bracket r square minus 2ra plus a square close the bracket. இந்த ரெண்டு டைமில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வந்து எடுத்து வந்துடலாம். அப்போ ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் க்ளோஸ் த ப்ராக்கெட் பி கேப். இப்போ இந்த டைமில் இருக்கக்கூடிய மைனஸ் வந்து உள்ளே வந்து மல்டி பண்ணலாம். இப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ra ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ra மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் க்ளோஸ் த ப்ராக்கெட் பி கேப். இது இந்த டைமில் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆர் ஸ்கொயரும் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஆனால் இங்கே 2ra இங்கே ஒரு 2ra இது மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு q/4 ப்ராக்கெட் 4ra பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் க்ளோஸ் த ப்ராக்கெட் பி கேப் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டைஃபோன் டைரக்ஷன்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ளஸ் க்யூ டைரக்ஷன்லேயே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் க்யூவை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ளஸ் க்யூ வந்து சி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து க்ளோஸராக இருக்குது. அதனால் இந்த ப்ளஸ் க்யூ டைரக்ஷன் தான் இருக்கும். இந்த டோட்டல் டைஃபோன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ளஸ் க்யூ டைரக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம டைஃபோன் டைரக்ஷன் வந்து எப்பவும் மைனஸ்லேருந்து ப்ளஸ் க்யூ நோக்கி தான் இருக்கும். அப்போ இ டோட்டல் வெக்டார் அப்படின்னு சொல்லி போடலாம். இருந்தாலும் நம்ம கண்டிஷன் நோட் ஆர்
greater than A. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைஃபோலுக்கும் நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அந்த டைஃபோல் டிஸ்டன்ஸோட நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட் C வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். If the point C is very far away from the dipole, அப்போ R greater than A, அப்போ R square minus A square into whole square approximately R square into whole square is equal to R power 4. R4 வந்து இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா E total vector equal to Q by 4 epsilon naught 4 RA by R power 4 B cap. இதில் இருக்கக்கூடிய ஆரும் இந்த R power 4 ஒரு ஆரும் கேன்சல் ஆச்சுன்னா Q by 4 by epsilon naught 4A by R cube to B cap சொல்லலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எலக்ட்ரிக் டைஃபோல் மொமெண்ட் P வெக்டார் ஈக்குவல் டு 2QA P cap. அதனால் இந்த ஈக்குவேஷனை இது மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். 2 into 2QA into P cap by 4 by epsilon naught R cube. இல்லை இந்த 2QA into P cap எடுத்துகிட்டு B வெக்டார்னு சொல்லி போடலாம். இப்போ E total electric field vectors equal to 2P vector by 4 by epsilon naught R cube. இல்லைன்னா total electric field vector equal to 1 by 4 by epsilon naught 2P vector by R cube அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு C அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம கால் பண்ண டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம கன்சிடர் பண்ண எலக்ட்ரிக் டைஃபோல்லிருந்து ரைட் சைடில் C அப்படிங்கிற பாயிண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் நம்ம எலக்ட்ரிக் டைஃபோல் வந்து லெஃப்ட் சைடில் வந்து C அப்படிங்கிற பாயிண்ட்டு சூஸ் பண்ணாலும் அந்த டோட்டல் எலக்ட்ரிக் டைஃபோல் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் Q அப்படிங்கிற சார்ஜ் மாதிரி தான் இருக்கும். இப்போ இருந்த டைரக்ஷன் தான் சேம் டைரக்ஷன் தான் இருக்கும். டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.